எனக்கு அன்பானவர்களே, மறுபடியும் இந்த நிகழ்ச்சியின் வழியாக நான் உங்களை பார்க்குறதுல மிகவும் சந்தோஷப்படுறேன். நீங்களாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமா நீங்களாம் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், வேதத்தில் ஒரு காரியம் ஏசப்பா செய்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா, பெதஸ்தா அப்படிங்கிற ஒரு குளத்தில் 38 வருஷ காலமாக ஒரு மனுஷன் வியாதியாக இருந்தான். எத்தனை வருஷம்? 38 வருஷ காலம் அவர் வியாதியாக அந்த பெதஸ்தா குளத்தில் இருந்தார். ரொம்ப வேதனை, எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலை. அவர் யோசிச்சிருப்பார், 38 வருஷ காலம் நம்ம இப்படி வியாதியிலேயே நம்ம வாழ்க்கை போயிடுச்சே, இப்படியே நம்ம வாழ்க்கை போயிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சிருக்கலாம், கலங்கியிருக்கலாம், கண்ணீர் ஒடிச்சிருக்கலாம், ஒவ்வொரு இரவும் நரக வேதனையாக போயிருக்கலாம். ஆனால் பாருங்கள், 38 வருஷம் கழித்து இயேசு அந்த பகுதிக்கு போனார். பர்டிகுலராக அந்த மனுஷனை போய் ஆண்டவர் சந்தித்தார். சந்தித்த ஆண்டவர் கேட்டார், நீ சுகமாக விரும்புகிறையா? அவ்வளோதான், ஒரே வார்த்தை. எப்படி இருக்கும் பாருங்க. 38 வருஷம் வியாதியாக போயிடுச்சு. இந்த வார்த்தை கேட்ட உடனே அவங்க எப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த குளத்தை யார் கலக்கி விடுவா? கலக்கி விடுற தேவதூதர்கள் கலக்கி விடுவாங்க. அப்போ தான் என்னை தூக்கி போடுவாங்க. என்னை தூக்கி போடுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஆண்டவர் என்ன சொன்னார், நீ சுகமாக விரும்புகிறாயா? அவ்வளோதான், உன் படுக்கை எடுத்துகிட்டு நீ நட. அவ்வளோதான். ஒரே செகண்டில் 38 வருஷ பிரச்சனையை ஆண்டவர் முடித்து பெரிய மிராக்கிள் செஞ்சு இந்த மனுஷனை வாழ வச்சார். எனக்கு அன்பானவர்களே, ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு அற்புதத்தை செய்து உங்களை ஆண்டவர் வாழ வைப்பார். இயேசுவை நம்புங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்கள். இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென், ஆமென்.